Hey guys, welcome to this episode of Jaidev's Chronicle. This is Jaidev and welcome to the second episode of the series Complete Guide to Financial Freedom. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு முக்கியமான கொஷினை ஆன்சர் பண்ணியிருப்போம். வை இன்வெஸ்ட்? ஸோ அதில் என்னோட இன்டென்ஷன் வாஸ் டு செட் தி எக்ஸ்பெக்டேஷன் ரைட் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு தி ஃபர்தர் வீடியோஸ். ஸோ சேயிங் தட் மோஸ்ட் ஆஃப் யூ ஐ ஹோப் நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இல்லைனா ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். அதை பார்த்த அப்புறம் நவ் யூட் ஹவ் ஹேட் ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மைண்ட் செட் டு இன்வெஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறனால தான் நீங்கள் இந்த வீடியோ வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி வெரி பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஒரு ஃபவுண்டேஷன் நான் செட் பண்ண விரும்புகிறேன் பிஃபோர் கெட்டிங் இன் டு ஆக்சுவல் ட்ரேடிங் ஒரு ஆக்சுவல் இன்வெஸ்டிங். என்ன நடக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், எப்படி வேலை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த வெரி பேசிக் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஒய் ஸ்டாக் மார்க்கெட், ஹவு டஸ் இட் ஈவன் ஒர்க், அண்ட் நம்மளோட ரோல் என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில், இந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பிளேஸ் வேர் ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் பாட் அண்ட் சோல்ட். ஸோ இதை நான் புரிய வைக்கிறதுக்கு எப்படி சொல்கிறேன்னா, லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ வெஜிடபிள் மார்க்கெட். வெஜிடபிள் மார்க்கெட்டில் வி கஸ்டமர்ஸ் ஆர் கோயிங் டு கோ அண்ட் கெட் சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் ஃப்ரம் அ பர்சன் ஹூ இஸ் செல்லிங் தட், கரெக்டாக? பட் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அவர் தான் கிட்டால் கிடையாது, அவர் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி விற்கிறார். ஹீ இஸ் ஆக்டிங் ஆஸ் அன் இன்டர்மீடியேட் தர். ஸோ இதை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம தான் இன்வெஸ்டர்ஸ், போய் வாங்குகிறோம், ஒரு பொருளை வாங்குகிறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஷேர்ஸ் ஆஃப் சம் கம்பெனிஸ். அதே மாதிரி அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம வெஜிடபிள் மார்க்கெட் கிட்ட வாங்குகிற வெண்டர்து கிடையாது, இட் இஸ் ஆஃப் செல்லர்ஸ், அதாவது கம்பெனிஸ் தெம்செல்ஸ். ஸோ இங்கே வந்து அந்த விற்கிறவங்க ஆர் புரோக்கர்ஸ். இப்போ இந்த செக்ஷனுக்கான என்னோட அஜெண்டா வந்து இஸ் டு மேக் யூ ஆல் கிளியர் பையர்னா யார், செல்லர்னா யார். புரோக்கரை பற்றி அடுத்த வர சப்செக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதே உங்களுக்கு நான் இன்னும் கிளியராக புரிய வைக்கிறதுக்கு ஐ ஹோப் இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்கலாம், இதில் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புரோக்கர்னு போட்டிருக்காங்களே, இவர் தான் இந்த வெஜிடபிள் பர்சன், அதாவது வெண்டர் ஹூ இஸ் கோயிங் டு செல். ஸோ பையரான நம்ம புரோக்கர்கிட்ட போக போகிறோம் ஆஸ்கிங் ஃபார் ஷேர்ஸ், அண்ட் செல்லர் புரோக்கர் வந்து இன்ஸ்டெட் செல் இட் டு தி செல்லர், நம்மக்கிட்டேருந்து வாங்கி செல்லர்கிட்ட விற்க போகிறாங்க, அதாவது கம்பெனி ஷேர்ஸை வாங்கி தர போகிறாங்க. ஸோ broker is the intermediate here who is going to get shares from stock market. SEBI யாருங்கிறத நம்ம அடுத்த சப்செக்ஷனில் பார்க்கலாம். இட்ஸ் கோயிங் டு பி தி watchdog of the entire play. இதை ஃபுல்லாக உட்காந்து பார்க்குறது தான் SEBI. SEBI is Security Exchange Board of India. So saying this is done, now let's get into the formal definition of, or a book definition of stock market. Stock market is a place where publicly listed companies trade their shares. Publicly listed companies na என்னன்னா, again subsequent sections I'll be covering this, but இப்போ நான் அதை பற்றி ஒரு சின்னதாக சொல்லணும்னா, publicly listed companies are those companies whose shares are sold in public, அதாவது யார் வேணாலும் வாங்கலாம். இதே மாதிரி privately listed companies இருக்குது. there are few companies who wanted to keep their shares private, யார்கிட்டையும் செல் பண்ணாமல் within company வச்சுருப்பாங்க. at a point when they decide they have to go it to public, they will be offering an IPO, initial public offering. ரொம்ப இதெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்துக்க வேணாம். for now my agenda is to make you all clear ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது அண்ட் பேசிக்காக how it is working. இதையே தாண்டி செபி புரோக்கரே தாண்டி there are many other people like depositories, CDSL, trading agents, clearing depository, இவங்க எல்லாரும் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாம். because I'll be covering from beginning to the extreme point, so don't worry. why does stock market exist? ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்காக 2 ரீசனுக்காக எக்ஸிஸ்ட் ஆகுது. ஒன்று for the companies to make money, ரெண்டாவது ஃபார் இன்வெஸ்டர்ஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் டு மேக் மணி. ஸோ ஃபார் கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ கம்பெனிஸ்க்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஹெல்ப் ஆகுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அகெயின் ஐ வில் பிரிங் அப் அன் எக்ஸாம்பிள் ஸோ தட் நீங்கள் எல்லோரும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கலான்னு. லெட்ஸ் சே நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் இங்கே நான் பெங்களூரில் இருக்கனால நான் பெங்களூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிக்கிறேன். அண்ட் தென் லெட்ஸ் சே அந்த சூப்பர் மார்க்கெட் நல்லாவும் போகுது, பிஸ்னஸ் வைஸ் நல்லா போகுது, சேல்ஸ் வைஸ் நல்லா வருது. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 5 வேறு இடத்துல, இப்போ நான் ஒயிட்ஃபீல்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன்னா லெட்ஸ் சே ஐ வாண்ட் கோரமங்கலாவில் ஒன்று, எம்ஜி ரோட் பக்கத்தில் ஒன்று, பொம்மனல்லியில் ஒன்று, இந்த மாதிரி 5 இடத்துல எனக்கு இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வேணும்னு நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கலாம். பட் அதுக்கு இட் டேக்ஸ் அரௌண்ட் 5 to 10 crores தேவைப்படுதுன்னா வாட் கேன் ஐ டூ? எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று இஸ் டு கோ கெட் அ லோன் ஃப்ரம் பேங்க், இன்னொன்று இஸ் டு ரேஸ் மணி ஃப்ரம் இன்வெஸ்டர்ஸ். நான் இப்போ லோன் எடுக்க விரும்பினேன்னா எனக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, I don't know how these supermarkets are going to perform in other 5 locations because I have no idea அங்கே எப்படி ஒர்க் ஆகும்னு. இப்படி இருக்கும்போது I can't take that risk. What if I fall in the trap of debt? என்னால் நான் ஆரம்பித்து suppose if the business doesn't go well, I'll be falling in trap. So இது வந்து ஒரு win situation for me as
getting into raising fund. So while raising fund, I'll be raising funds from investors. மற்ற எல்லாரும் என்கிட்ட இப்போ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஐ செல் தம் தி பார்ட் ஆஃப் கம்பெனி, a share of company. So if my business grew well, என் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா they all will be getting some profit or some this share prices increase. Let's say அவங்க 500 rupeesக்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காங்கன்னா, if my company does well, their money will be growing. ஸோ ஐடியா இஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் சப்செக்ஷன் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸை நம்ம எப்படி ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து மணி மேக் பண்ணலாம். ஸோ இதை புரிஞ்சுக்க லெட்ஸ் சே அகெயின், நான் ஜெய்தேவ்ஸ் க்ரானிக்கல்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். ஐ எம் பப்ளிக்லி ஆஃபரிங் தி ஷேர்ஸ். ஸோ லெட்ஸ் சே யூ ஆல் பை மை கம்பெனி ஷேர்ஸ் ஃபார் 1000 rupees. நான் நல்லா வீடியோ போட்டு லெட்ஸ் சே ஹோப்ஃபுல்லி மை சேனல் டஸ் வெல் அண்ட் கம்பெனி க்ரோ வெல்னு வச்சுக்கலாம். அப்படி ஆகும்போது what happens is that my share price increases. Since I am doing well, since I am making profits, quarter on quarter improvement காட்டுறதுனால my share price goes well. And let's say you made it, my stock price went to 1000, from 1000 to 1500. இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இட்ஸ் 500 into 10. ஸோ அந்தளவுக்கு ப்ராஃபிட் யூ ஆர் கோயிங் டு மேக். ஸோ இன்வெஸ்டர்ஸாக நம்ம இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் அ win-win situation for both people who wanted to raise money and people who wanted to invest money. நம்மளோட ஸ்மார்ட்னஸ் எதில் இருக்குன்னா, we have to pick the right stocks or stocks at the right time. இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது to value as an investor. How does stock market work? Now saying that ஏன் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுங்கிற பேசிக் அனாலஜியை நம்ம இங்கே பார்க்கலாம். அகெயின் ஐ எம் ட்ரைங் டு பி வெரி பிகினர் ஃப்ரெண்ட்லி. நான் ரொம்ப இன் டீட்டெயில் போய் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டேர்ம்ஸ் சொல்லுவேன், பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அட் திஸ் ஸ்டேஜ். நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஐ வில் என்ஷூர் தட் பை எண்ட் ஆஃப் திஸ் சீரீஸ் யூ வில் ஹாவ் அண்ட் கம்ப்ளீட் நாலேஜ் ஆர் கம்ப்ளீட் வியூ ஆன் ஹவு ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு மேக் மனி. இது எல்லா பற்றியுமே ஒரு ஐபிஓ ஸ்டேஜ் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இட்ஸ் ப்ரைமரி மார்க்கெட். அதாவது ஒரு கம்பெனி வில் பி இஷ்யூயிங் ஸ்டாக்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் in public. It is called IPO, as I told, initial public offering. This is primary market. Secondary market எப்படின்னா, it's after this process. Once when நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலாம், anyone can take participate in the market, it is called secondary market. இது அகெயின் புரிஞ்சுக்கிறதுக்கு if I had to bring up an example, let's take cricket as an example. ஸோ ரெண்டு டீம் இருக்குது, டாஸ் போடுறாங்க. டாஸ் இஸ் தி ப்ரைமரி மார்க்கெட். ஒருத்தங்க ஹேஸ் டு பேட் அண்ட் ஒருத்தங்க ஹேஸ் டு பால். அந்த டிசிஷன் நடக்கிறது இஸ் ப்ரைமரி மார்க்கெட். ஃபாலோட் பை பேட்ஸ்மேன் பவுலிங் ஃபீல்டிங் அண்ட் இங்கே பால் வந்து மாறிக்கிட்டே இருக்குல்ல, தி பால் இஸ் பீன் ட்ரேடட். அதுதான் ஆக்சுவல் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ட்ரேடிங் அண்ட் இட் இஸ் செகண்டரி மார்க்கெட். ஐ ஹோப் ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்ன அட் திஸ் பாயிண்ட் இன் ஜென்ரலாகவே, லைக் ஐ ஹவ் சீன் பீப்புள் ஹூ ஆர் தேர் இன் மார்க்கெட் ஃபார் லைக் 2-3 years பட் they still lack a clear vision on this particular question. Who or what determines the stock's price? இது ஒரு நல்ல கொஷினாக இருக்கணும். பை த டைம் யூ ஹவ் சீன் திஸ் வீடியோ உங்களுக்கே இந்த கொஷின் தோணிருக்கணும், இதெல்லாம் சரிடா, ஓகே ஒரு கம்பெனி ஓகே ஐபிஓ பண்ணுறாங்க, தே ஆர் இஷ்யூவிங் தி ஸ்டாக்ஸ், இதெல்லாம் ஃபைன். பட் ஸ்டாக் ப்ரைஸ் ஏன் மாறுது? ஏன் எம்ஆர்எஃப்க்கு 1 lakh இருக்குது, ஏன் வேறு கம்பெனிக்கு டாடா மோட்டர்ஸ்க்கு 1000 கிட்டே இருக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குதுன்னு கேட்டால், அகெயின் லெட் மீ டெல் திஸ். ஷேர் ப்ரைஸ் ஐபிஓ அப்போ ஃபவுண்டர்ஸ் ஆவ பார்ட் ஆர் அவங்கள எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க தேர் செல்லிங் அண்ட் எவ்வளோ ஷேர்ஸ் தேர் மேக்கிங் இட் பப்ளிக், அது ஃபவுண்டர்கிட்ட ஐபிஓ அப்போ தேல் பி டிசைடிங் இட். லெட்ஸ் சே இஃப் தேர் ஆர் கம்பெனிஸ் ஹூ லைக் இஷ்யூ லேக்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் நவ் தேர் ஆர் லைக் க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் ஷேர்ஸ் கொடுக்குற கம்பெனிஸும் இருக்குது. பை டைம் நீங்கள் உள்ளானதுக்கப்புறம் கம்பெனி கேன் டிசைட் டு இஷ்யூ மோர் ஷேர்ஸ், அது எல்லாமே ஃபைன். பட் ஒரு ஸ்டாக் ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எப்படி எந்த பேசிஸில் வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்க தேர் ஆர் 2 main reasons I would say எப்படி ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆகுதுங்கிறத பார்க்க. ஒன்று வந்து இஸ் கம்பெனிஸ் பர்ஃபார்மன்ஸ். இஃப் தி கம்பெனி டஸ் குட், லைக் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வருது, 10% இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி சேல்ஸ் ஆர் 10% இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி ப்ராஃபிட், இந்த மாதிரி நடக்கிறப்ப கம்பெனிஸ் ப்ரைஸ் கிராஜுவலி இன்க்ரீசஸ் பிகாஸ் தி கம்பெனி இஸ் டூயிங் வெல். அண்ட் இன்னொன்று என்னென்னா, there is this important term called demand and supply. Just like how இப்போ let's say ஒரு ஐஃபோன் வருது நான் மார்க்கெட்டுக்குள்ளே, ஐஃபோன் 16 ரீசெண்டாக லான்ச் ஆச்சு அண்ட் there was a huge demand. அப்படி இருக்கும்போது ஒரு 100 units தான் இருக்குது, பட் 500 பீப்புளுக்கு அது வேணும்னா there is demand in market. அந்த டைமில் தி ப்ரைஸ் ஆஃப் தி ஐஃபோன் இந்த எக்ஸாம்பிள் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும். சின்ஸ் there are limited amount of shares as I have told in the market, இது உள்ளே தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ if there is more demand. Also the first reason I told is correlating the second reason.
இப்போ company does well, everyone wants to get that stock இல்லையா? Because we know that if a company does well, the stock price goes high. அப்படி இருக்கும்போது there are more people looking out or jumping into this particular stock. அப்படி இருக்கும்போது அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகுது, அந்த ப்ரைஸ்க்கு அந்த ஸ்டாக்குக்கு ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த டிமாண்டில் கொடுக்க இல்லைன்னா இட் கெட்ஸ் டு தி நெக்ஸ்ட் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் யார் வாங்க வரீங்க? ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் பீன் improving or growing based on demand. When there is demand, price increases. When there is no demand, price குறையும். Simple analogy. I hope this would have been clear. I hope இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன நடக்குது, பையிங் அண்ட் செல்லிங் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதும் பேசிக்காக நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நான் நம்புகிறேன். பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் எனஃப் ஃபார் நவ். போக போக வில் கெட் டு நோ மோர் வைல் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலி டூயிங். அப்போ தான் இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் ஏன் இங்கேயே எல்லாத்தையும் தியரட்டிக்கலாக சொல்லலைன்னா, வென் ஐ வில் பி ஷோயிங் யூ ஆல் ஹவு டு இன்வெஸ்ட் த்ரூ டிமேட் அக்கௌண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எப்படி நான் காட்ட போகிறேனோ, ஆர் ஹவு டு பிக் ஸ்டாக்ஸ் அப்படி சொல்லும்போது ஐ வில் அட்ரஸ் தி அதர் players who are involved in this. நான் இப்போ விட்டதை அப்போ அட்ரஸ் பண்ணுறேன். that will be more helpful for you all to understand. So மறக்காமல் like this video and also don't forget to subscribe the channel. And suppose in case நீங்கள் இப்போவே டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா, I will give the links of Zerodha and Grow in my description. Please feel free to use that and start your demat account today itself, so that it will be easy for you to catch up from my next video. Bye.